எப்படி வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்களை எப்படி தெரிய வைக்கலாம், எப்படி நீங்கள் நெட்வொர்க் பண்ணலாம் ஸோ தட் யுவர் கஸ்டமர் வில் ரிமெம்பர் யூ அப்படின்றத பற்றி பேசினாங்க. உங்களோட கஸ்டமர் சம்பவம் உங்களை பார்த்தோ உங்களோட ஞாபகம் வச்சோ நீங்கள் நெட்வொர்க் பண்ணதையோ பார்த்து உங்ககிட்ட வந்துட்டாங்க. பட் தே ஹாவ் டு பை சம்திங் ஃப்ரம் யூவில். ஹவு கேன் யூ மேக் ஹிம் கோ ஃபார் தி ட்ரெஷர்? நம்மளோட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கும் ஒரு ராஸ் இருக்கும். அவங்களோட பிரெயினும் ஒரு சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கும். கஸ்டமர்ஸ் கேம் டு யூ, சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க, புதையல் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் there is also risk involved in it. You have to bring your customer one step closer towards your solution. This is what you should do. When we first started Errormix Clever, எங்களோட சேல்ஸ் டீம் கால் பண்ணுவாங்க, டேரெக்டாக பர்ச்சேஸ் நடக்கும். பர்ச்சேஸ் வந்து டிக்கெட் வந்து 40K 50K. We have our next speaker, Mr. Agnel John. From overcoming challenges to empowering others through teaching and growth, he inspires people to turn struggles into success and believe in their potential. Let's give a warm welcome to Mr. Agnel John. Let me start my presentation with a question. First வந்து Kenneth வந்தாங்க. Kenneth was talking about எப்படி வந்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு உங்களை எப்படி தெரிய வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசினாங்க. அண்ட் தென் ஹரிஷ் கேம், எப்படி நீங்கள் நெட்வொர்க் பண்ணலாம் ஸோ தட் யுவர் கஸ்டமர் வில் ரிமெம்பர் யூ அப்படின்றத பற்றி பேசினாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப்டர் தட். உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் சம்பவம் உங்களை பார்த்தோ உங்களோட ஞாபகம் வச்சோ நீங்கள் நெட்வொர்க் பண்ணதையோ பார்த்து உங்ககிட்ட வந்துட்டாங்க. பட் தே ஹாவ் டு பை சம்திங் ஃப்ரம் யூவில். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ let me start with the question. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை. தெர் இஸ் அ டனல். ஓகே, அந்த டனலுக்கு கீழே ஒரு ட்ரெஷர் இருக்குது. அந்த டனலுக்கு மேலே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. இவரை அந்த ட்ரெஷர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். திஸ் டனல் இஸ் நாட் சேஃப், நாட் அட் ஆல் சேஃப். ரொம்ப இருட்டாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், கீழே இருக்கிற அந்த ட்ரெஷரை எடுக்க போங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அங்கே ட்ரெஷர் இருக்குமா இருக்காதான்றதும் அவருக்கு தெரியாது. ஹி இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். எப்படி இவரை வந்து ட்ரெஷரை போய் எடுக்க வைக்கிறது? திஸ் இஸ் த கொஸ்டன். ஓகே, ஹவு கேன் யூ மேக் ஹிம் கோ ஃபார் தி ட்ரெஷர்? இது உங்களோட பேக் ஆஃப் த மைண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, வில் கம் பேக் டு இட் அகைன். ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து ஸ்டார்பக்ஸ் போயிருந்தப்போ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன் தேர். ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோன்னே ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸ்டில் ஐ டென்ட் கெட் தி காஃபி. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அண்ட் தென் என்னோடய பேரை கூப்பிட்றாங்க, ஆக்னல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகிறேன், காஃபி வாங்கிட்டு வந்து உட்காடுறேன். காஃபி வாங்கிட்டு வந்து உட்காந்த உடனே நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பித்தேன். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். அந்த டைமில் நான் என்னை சுற்றி ஒரு 20 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தர் கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, வெயிட்டர் அந்த பக்கம் இன்னொருத்தர் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாய்ஸ் என்னை சுற்றி போய்கிட்டே இருக்குது. பட் அது எதுவுமே எனக்கு கேட்கல அன்டில் ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு இட். பட் என்னோடய பேர் அந்த வெயிட்டர் கூப்பிட்டது மட்டும் என் காதில் கேட்டுச்சு. அப்போது இது என்ன ஃபினாமினா, இது பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். தெர் இஸ் சம்திங் கால்ட் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் விச் இஸ் RAS. இந்த RAS என்ன பண்ணுமா, நம்மளோட பிரெயினுக்கு முன்னாடி ஒரு பவுன்சர் மாதிரி நிற்குமா. இது என்ன பண்ணும், எல்லா நாய்ஸ் அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளோட மூளைக்கு ஆக்சுவலாக சென்ட் பண்ணாது. நம்ம என்ன தேடுறோமோ, நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனை நமக்கு முன்னாடி காட்டும். இது நான் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த காரை அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த கார் வாங்கணும்னு நினைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த காரை ரெகுலராக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் RAS. இது என்ன பண்ணும், நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷனை உங்ககிட்ட கொடுக்கும். இதே மாதிரி தான் எப்படி நம்ம எல்லாரோட RASம் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கும் ஒரு RAS இருக்கும். அவங்களோட பிரெயினும் ஒரு சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கும்.
அந்த சொல்யூஷன் தான் யார் கொடுக்குறோம்? நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களோட பிரெயின் சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கு, அந்த சொல்யூஷனை நம்ம கொடுக்குறோம். இட் ஷுட் பி ஈஸி இல்லை? அப்போது சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்க ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட இருக்குது, அப்போ டேரெக்டாக அவங்களோட பிரெயின் வந்து இவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லணும்ல. அங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட கஸ்டமரோட பிரெயினை சுற்றி, நம்மளோட கஸ்டமரோட லைஃப்பை சுற்றி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட கஸ்டமர்கிட்ட நம்மளை வந்து நம்மளோட சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் நம்ம சொல்யூஷனை சொல்லலை, நிறைய பேர் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது என்கிட்ட வான்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கும். அவங்களோட ஃபேமிலியில் ப்ராப்ளம், அவங்களோட காலேஜில், அவங்களோட ஒர்க் பிளேஸில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிறைய வேரியபிள்ஸ் நம்மளோட கஸ்டமர் பிரெயினை சுற்றி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளோட சொல்யூஷன் ஷுட் கால் தம் அவுட். எப்படி அந்த ஸ்டார்பக்ஸ் கெஃபேல நான் உட்காந்து இருக்கும்போது ஆக்னல்னு அப்படின்னு சொன்ன அவர் என்னை கூப்பிட்ட உடனே என்னோட பிரெயின் உன்னை தான் கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு சொன்னிச்சோ, அதே மாதிரி யோர் சொல்யூஷன் ஷுட் கால் தம் அவுட். எல்லா நாய்ஸ்க்கும் நடுவில் இருந்து, சுற்றி இருக்கிற எல்லா காம்படிஷன்ஸ், எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கும் நடுவில் இருந்து இந்த சொல்யூஷன் உனக்கானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறது ஸ்ட்ரைட்டாக அவங்களோட பிரெயினில் போய் உட்காரணும். அப்போ தான் யோர் சொல்யூஷன் வில் பிகம் தி ஒன்லி சாய்ஸ். அதை எப்படி பண்ணுறது? Okay, that is what we are going to see. This is the question you should ask. How do I become the only option my customer's brain see? இந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம கேட்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் பேக் டு திஸ் சேம் கொஸ்டின். எப்படி வந்து அவரை கீழே ட்ரெஷருக்கு போக வைக்கிறது? எனி ஆன்சர்ஸ்? ரொம்ப டேஞ்சரஸான பாத். இங்கே யாராவது போவீங்களா? இந்த மாதிரி ட்ரெஷர் இருக்குன்னு நான் சொல்கிறேன், என்னை நம்பி போவீங்களா? we have to convince. நீங்கள் போவீங்களான்னு கேட்குறேன். ஜஸ்ட் you won't go for it. Great, super. I wish more of us are like you. Great. எப்படி மேலேருந்து அவர் அந்த ட்ரெஷரை பார்க்குறாரோ அப்படி தான் உங்களோட கஸ்டமரும் உங்களோட சொல்யூஷனை இப்போ பார்க்குறாங்க. கஸ்டமர்ஸ் கேம் டு யூ, சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க, புதையல் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் தெர் இஸ் ஆல்சோ ரிஸ்க் இன்வால்வ்ட் இன் இட். இந்த சொல்யூஷனை வாங்கன்னு நம்ம சொல்கிறப்ப எவ்வளோ டைம் நான் கொடுப்பேன், இதுக்கு நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன், எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிஸ்க் இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட நான் இந்த காசை கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் ஏதாவது பண்ணலாமே, என் பையனோட படிப்புக்கு ஏதாவது பண்ணலாமே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் போகிறேன் அப்படின்னா ட்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் எப்படி நம்புறது? அந்த சேம் கொஸ்டின் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கும், உங்களோட சொல்யூஷனை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டுறப்ப. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி அவரை நம்ம கீழே கொண்டு வர்றது? நம்மளோட கஸ்டமரை எப்படி நம்மளோட சொல்யூஷனை வாங்க வைக்கிறது? இஃப் யூ ஹாவ் நோட்ஸ், உங்களோட நோட் எடுத்து ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அட் தி டாப் கார்னர் உங்களோட கஸ்டமர் இருக்காங்க, கீழே உங்களோட சொல்யூஷன் இருக்குது. இப்போ உங்களோட கஸ்டமரை மேலேருந்து உங்களோட சொல்யூஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, I'll just give 1 minute டைம். நீங்கள் நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரா இட் அவுட். உங்கள் கஸ்டமரோட மைண்டில் 3 questions இருக்கும். இந்த 3 கொஸ்டினையும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப உங்களால் அவங்கள உங்களோட சொல்யூஷன் கிட்ட கொண்டு வர முடியும். ஓகே, யூ ஹாவ் டு ஆன்சர் திஸ் 3 questions ஃபார் யுவர் கஸ்டமர். Question number 1. Is this for someone like me? அவர் மேலே நிற்கிறாரு, அவர் என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாரு, இஸ் திஸ் ஃபார் சம்மன் லைக் மீ? ஆமாப்பா, உனக்கு தான் போ 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 புதையல் எடு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னா அவர் நம்ப மாட்டார். ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. பிஃபோர் எவ்ரி பர்ச்சேஸ் தெர் வாஸ் அ மொமெண்ட். வி ஹாவ் டு ரியலைஸ் திஸ். பிஃபோர் எவ்ரி பர்ச்சேஸ் தெர் வாஸ் அ மொமெண்ட். நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த காரை எனக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பஸ்ஸில் போயிட்டுருப்பேன், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், நான் அடிக்கடி கேப் புக் பண்ணியிருப்பேன், ஆட்டோவில் போயிருப்பேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நல்ல கார் வச்சுருக்கிறத பார்த்துருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த கார் வாங்கினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும், அதனால் நான் அந்த கார் வாங்கியிருப்பேன். நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா
ஒரு ரூம்குள்ளே போயிருப்பீங்க, ஒரு 4-5 பேர் சுற்றி எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் ஆண்ட்ராய்டு இருக்குது. அந்த மொமெண்ட் மேட் யூ பை அன் ஐஃபோன். ஸோ ஒவ்வொரு டெசிஷனுக்கு பின்னாடியும் ஒரு மொமெண்ட் இருக்குது. உங்களோட கஸ்டமர் உங்களோட சொல்யூஷனை வாங்கணும்னு வராங்க அப்படின்னா அவங்களோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்லி வென் யூ நோ தேர் கான்டெக்ஸ்ட் உங்களால் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயினர் இங்கே இருக்கிறதா சொன்னீங்க ஆல்ரெடி. எவ்வளோ பேர் செல்லிங் அ கோர்ஸ் ஹியர்? ட்ரெயினர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஓகே, லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு ஐடி ட்ரைனிங் வந்து சொல்லித்தரேன். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வராரு. இப்போ அவரோட கான்டெக்ட் 2 பேர் படிக்க வராங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வரவரோட கான்டெக்ட் வந்து நான் வந்து இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் இப்படின்றது தான் இவரோட கான்டெக்ட். செகண்டாக இன்னொருத்தர் வராரு, அவரும் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுறாரு. ஆனால் அவர் வீட்டில் நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட வீட்டில் வந்து அவரை மதிக்கிறதே இல்லை. இவங்க 2 பேரோட கான்டெக்ஸ்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இஃப் ஐ டோன்ட் நோ தேர் கான்டெக்ஸ்ட், I cannot talk about the outcome that they are going to get. கான்டெக்ஸ்ட் தெரில அப்படின்னா அவங்களோட டிசையர்டு அவுட்கமோட நம்மளோட சொல்யூஷனை கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, when I'm talking to this first person, அவங்களோட கரண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன? இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுறது. அப்போ நான் சேல்ஸ் காலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுறீங்களா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவங்களோட அவுட்கம் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப அதே பிச்சை என்னால் கொடுக்க முடியாது. அவங்களோட அவுட்கம், டிசையர்டு அவுட்கம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்க, எனக்கு வந்து நல்ல வேலை வேணும், வீட்டில் என்னை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ இவர்கிட்ட உங்கள் வீட்டில் இனிமேல் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஜாப்க்கு போகிறதுக்கான எல்லா ஸ்கில்லையும் என்னால் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட்டை என்னால் அவங்களோட டிசையர்டு அவுட்புட் கூட என்னோடய சொல்யூஷன் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். when I do this, என்ன ஆகும்? ஐம் ஸ்பீக்கிங் டைரக்ட்லி டு தேர் ப்ராப்ளம். நான் ரொம்ப ஜென்ரிக்காக பேசலை. இப்போது அவங்களோட கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரியும், உன்னோட பிரச்சனை என்னென்னு புரியுது, உன்னோட அவுட்கம் என்னென்னு புரியுது, உன்னோட அவுட்கம்க்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைரக்ட் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஐம் ஸ்பீக்கிங் டு தேர் ப்ராப்ளம். இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளை தான் கூப்பிடுறான் போல் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரேஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்போது அவங்களோட பிரெயின் என்ன சொல்லும், ஓகே என்கிட்ட தான் பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு படி முன்னாடி இறங்கி வரும். சரி என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு படி முன்னாடி வரும். இன் திஸ் சிச்சுவேஷன் இவர் திரும்ப அதே கொஸ்டின் கேட்குறாரு, இஸ் திஸ் ஃபார் சம்மன் லைக் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அவரோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போது அவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றப்ப அவருக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களோட டியூஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு காசு இல்லை, ஸ்கூல் படிக்கிறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த புதையல் உங்களுக்கு கிடைச்சா உங்களால் உங்களோட பசங்களை ஸ்கூல் படிக்க வைக்க முடியும், காலேஜும் படிக்க வைக்க முடியும், பிஹெச்டியும் படிக்க வைக்க முடியும், ஏன் உங்களோட பேர பசங்களை கூட படிக்க வைக்க முடியும்னு சொல்கிறேன். இப்போது அவர் 2 படி கீழே இறங்கி வருவார். சரி நம்மக்கிட்ட தான் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி 2 படி கீழே இறங்கி வர்றாரு. ஸோ 2 படி கீழே இறங்கி வந்துட்டார். இன்னும் புதையல்கிட்ட வரல. புதையல்கிட்ட இவரை நம்ம கொண்டு வரணும். திஸ் இஸ் ஸ்டில் டேஞ்சரஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆம் ஐ ரிஸ்கிங் ஹியர்? 2வது கேள்வி கேட்குறாங்க, வாட் ஆம் ஐ ரிஸ்கிங் ஹியர்? லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. ஐ வாண்ட் டு கிவ் யூ அ ஃப்ரேம் ஒர்க், ஓகே, விச் யூ கேன் அப்ளை ரைட் அவே. 1 ஸ்டெப் க்ளோசர் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் அக்விசிஷனை பற்றி நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, யூ ஹாவ் டு பிரிங் யோர் கஸ்டமர் 1 ஸ்டெப் க்ளோசர் டுவோர்ட்ஸ் யுவர் சொல்யூஷன். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ. நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து எங்களை ட்ரிப்ஸ்க்கோ ஸ்கூல்லேருந்து எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாள் என்னாச்சு, எங்கள் அப்பா எல்லோரும் கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் ரொம்ப சந்தோஷமாக சரி கொடைக்கானலுக்கு கூப்பிட்றாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனோடனே அங்கே வந்து அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் ஃபேமஸ் இல்லையா, அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸில் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே எங்கள் அப்பா ஒரு சாக்லேட்டை பார்த்துட்டு, இந்த சாக்லேட்டில் எனக்கு ஒரு சாம்பிள் தரீங்களான்னு கேட்டார். அந்த கடைக்காரரும் சாம்பிள் கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஒரு சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் பிரித்து கொடுத்தாரு, நாங்களும் சாப்பிட்டோம். நான் நினச்சேன் சரி எங்கள் அப்பா இந்த சாக்லேட்டை வாங்க போகிறாரு போல் ஒரு 1/4 கிலோ அப்படின்னு நினச்சேன். எங்கள் அப்பா திரும்ப அந்த சாக்லேட்டில் ஒரு சாம்பிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நான் இப்படியே பார்த்தேன் எங்கள் அப்பாவை. சரி அந்த சாம்பிளும் அவர் கொடுத்தாரு.
அதையும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எங்களுக்கும் கொடுத்தாரு. சரி, எங்கள் அப்பா அதுலேயாவது ஒன்று வாங்குவாரா அப்படின்னு பார்த்தேன், அதுவும் வாங்கலை. எங்கள் அப்பா திரும்ப 3வது டைம் இன்னொரு சாம்பிள் கேட்குறாரு. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரே எம்பாரசிங்காக இருக்குது எனக்கு. இன்னும் இப்படி கேட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னேன். அப்போது எங்கள் அப்பா எதுவும் சொல்லலை. அண்ட் தென் ஃபைனலி எங்கள் அப்பா வர்றப்போ ஒரு 500 கிராம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தார் சாக்லேட். ஆக்சுவலி அங்கே அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இதுதான் எங்களோட அப்பா, இதுதான் சாக்லேட். டைரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்கலாம், பே பண்ணு சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பாயிண்ட் ஏல என்னோட அப்பா இருக்கார், பாயிண்ட் பி பர்ச்சேஸ், டைரெக்டாக பர்ச்சேஸ்க்கு எங்கள் அப்பாவை கொண்டு வந்திருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணார், ஹி இன்ட்ரடியூஸ்ட் அனதர் ஸ்டெப். ஒரு படி க்ளோஸராக கொண்டு வராரு. என்னோட அப்பாவை சொல்யூஷனுக்கு ஒரு ஸ்டெப் க்ளோஸராக கொண்டு வராரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சாக்லேட் நல்லா இருக்கான்னு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு படி க்ளோஸராக கொண்டு வராரு. இப்படி ஒரு படி க்ளோஸராக கொண்டு வந்ததுனால தான் என்னோட அப்பா ஆக்சுவலாக அந்த சாக்லேட்டை வாங்கினார். இதை ஆக்சுவலாக எங்களோட பிஸ்னஸில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். when we first started Aeromix Clever, எங்களோட சேல்ஸ் டீம் கால் பண்ணுவாங்க, டேரெக்டாக பர்ச்சேஸ் நடக்கும். பர்ச்சேஸ் வந்து டிக்கெட் வந்து 40K 50K இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து டிக்கெட் சைஸு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கன்வர்ஷன் வந்து ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. பட் நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே கஸ்டமரை இன்னும் ஒரு ஸ்டெப் பக்கத்தில் கொண்டு வரலாமா டுவர்ட்ஸ் தி சொல்யூஷன் அப்படின்னு யோசித்தோம். திஸ் இஸ் வென் வி இன்ட்ரடியூஸ்ட் ப்ரீ என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதாவது ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா மாதிரியான ரிஸ்க்கை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ருபீஸ்க்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணோம். இதை நீங்கள் லேர்ன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கஸ்டமரை ஒரு ஸ்டெப் க்ளோஸராக கொண்டு வந்தோம். ஓகே, திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது நல்லா கவனிங்க, இந்த ப்ரீ என்ரோல்மெண்ட் யாரெல்லாம் 1000 ரூபாய்க்கு ப்ரோக்ராம் வாங்கினாங்களோ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களோட கன்வர்ஷன் ரேட் 80%. ஓகே, ஸோ பாயிண்ட் பி டு பாயிண்ட் சி இஸ் சார்ட்டட். நெக்ஸ்ட் டைம் நான் இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. எப்படி என்னோடய கஸ்டமரை 40,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்க வைக்கணும் அப்படின்னு இப்போ நான் யோசிக்க வேணாம். இப்போ நான் என்னோடய திங்கிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பாயிண்ட் பிக்கு வந்துட்டா 80% ஆல்ரெடி எங்கே போயிடுறான், பர்ச்சேஸ் பண்ணிடுறான். அப்போது சேல்ஸ் கால் டு ப்ரீ என்ரோல்மெண்ட் பாயிண்ட் பிக்கான பர்சன்டேஜை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். when I do this ஆட்டோமேட்டிக்கலாக என்னோட சேல் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் எப்படி மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் ஆக்சுவலி யூ கேன் நான் லிவ் பண்ண விஷயத்தை நீங்களும் லிவ் பண்ணி உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்க, ஃபோன் கால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சேல் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டட் யூ கேன் ட்ரை திஸ். நீங்கள் ஃபோன் கால் பண்ணி டேரெக்டாக அவங்கள பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நடுவில் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் கொண்டு வரலாம். விச் இஸ், என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க, என்னோடய ஆஃபீஸில் வந்து இன்பர்சனாக என்னை மீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அப்போது பாயிண்ட் 2 பாயிண்ட் பி என்னது, ஆஃபீஸ். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்ததுனால ஆஃபீஸ்லேருந்து நடக்கிற கன்வர்ஷன் எவ்வளோன்னு நீங்கள் ட்ராக் பண்ணணும். அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து காலில் என்ன பண்ணணும், அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் ஆஃபீஸில் கொண்டு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் வந்து சார்ட்டட். கரெக்டாக இதை வந்து நாங்கள் ஆக்சுவலாக இன்னொரு ஹெச்ஆர் ட்ரைனிங் கம்பெனிக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி தே ஹேட் அரவுண்ட் 3 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ப்ரீ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு, லைவ் வெபினார் இருந்துச்சு, அண்ட் தென் கோர்சஸ் இருந்துச்சு. பட் வி இன்ட்ரடியூஸ்ட் another ஸ்டெப். எல்லா ஸ்டெப்புக்கும் முன்னாடி நாங்கள் வந்து எல்லா ஸ்டெப்புக்கும் முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஸ்கவரி கால் வந்து ஒன்று ஆட் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட் சேல்ஸ் காலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஆரை உட்கார வச்சு ஹெச்ஆருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு டிஸ்கவரி கால் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அந்த டிஸ்கவரி கால் அரேஞ்ச் பண்ணது மூலமாக ஓவரால் கன்வர்ஷன் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிச்சு அந்த ஓவரால் ப்ரோக்ராமுக்கு. ஸோ திஸ் ஹவ் யூ ஷுட் திங்க், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் கொண்டு வரலாம் ஸோ தட் என்னோடய கஸ்டமர் க்ளோஸராக வருவாங்க என்னோடய சொல்யூஷன் கிட்ட. அகெயின் நம்மளோட கேஸ்க்கு வரலாம். நவ் ஐ ஹாவ் டு பிரிங் him 1 step க்ளோசர். என்ன பண்ணலாம்? யூ ஷுட் ஆன்சர் திஸ்.
என்ன பண்ணலாம்? புதையலுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3வது படியில் ஒரு 3 தங்க காசை போடுறேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வராரு கொஞ்சம் புதையல்கிட்ட. ஓகே, 3 கோல்ட் காயின்ஸ் இருக்குது, இதை நான் எடுத்தேன்னா கீழே போகிறப்ப ஆக்சுவலாக எனக்கு புதையல் இருக்கும் அப்படின்னு நம்பி கீழே வர ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ நான் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஐ திங்க் வி ஹவ் லெஸ் டைம். 3rd question இஸ், why should I take it today? இது வந்து அர்ஜென்சி கொஸ்டின். புதையல் பக்கத்தில் வந்துட்டார், வெளியே இருட்டாக இருக்குது. ஓகே, வெளியே இருட்டாக இருக்குது. காலையில் வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டே இருக்குது. நைட் ரொம்ப இருட்டாயிருச்சு. இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, நான் ஏன் இதை இன்றைக்கே எடுக்கணும், நாளைக்கு போய்ட்டு நான் வந்து நாளான்னைக்கு வந்து புதையலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது இஃப் யூ லெட் ஹிம் கோ, சரி போயிட்டு நாளைக்கு வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் போவார் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோடனே உங்களோட ப்ரோக்ராம் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இன்னொரு செலவு அவருக்கு வரலாம். அவரோட லைஃப்பில் நிறைய வேரியபிள்ஸ், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அந்த கால் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த கால் தாண்டி அவரோட வாழ்க்கையில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே இல்லை. ஸோ when you let that offer go, திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாகுது. ஸோ இப்போ நீங்கள் அவருக்கு ரீசன் கொடுக்கணும், டு பை இட் டுடே. எதுக்கு நீங்கள் இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னு ரீசன் கொடுக்கணும். இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போனீங்க அப்படின்னா 4 பேர் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, அவங்க புதையல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், புதையலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை யோசிப்பார். த சேம் திங் யூ ஷுட் ஆல்சோ டூ. உங்களோட கஸ்டமர் உங்களோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அர்ஜென்சி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ அண்ட் தென் ஹீ லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். புதையலை எடுத்ததுக்கப்புறம் ஆல் ஆஃப் திஸ் நான் சொன்ன 3 விஷயங்களும் கம்ஸ் டவுன் டு ரெலவன்ஸ். when a customer asks, is this for someone like me, அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, is this relevant to my situation? when a customer asks, what am I risking, அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க, is this relevant enough to be worthy my time, money and trust? when a customer asks, why today, is this relevant to my life right now? உங்களோட சொல்யூஷன் உங்களோட கஸ்டமருக்கு அந்த பாயிண்டில் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஹவு கேன் யூ இன்க்ரீஸ் த ரெலவன்ஸ் பிட்வீன் யோர் சொல்யூஷன் அண்ட் தி கஸ்டமர். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட கஸ்டமர் உங்களோட சொல்யூஷன் பக்கத்தில் வருவாங்க. ஸோ தட் உங்களோட கன்வர்ஷன் டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஐ ஆல்சோ ரோட் அ புக் அபவுட் இட். இஃப் யூ கோ டு ஸ்டால் நம்பர் S11, யூ கேன் கெட் மை புக் தேர். இதை வந்து நான் எஸ்பெஷலி ஐம் இன் டு எஜுகேஷன் பிஸ்னஸ். ஐம் ரன்னிங் அன் எஜுகேஷன் பிஸ்னஸ் ஃபார் மோர் தென் 3 years now. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் க்ரியேட்டருக்காக டிசைன் பண்ண புக். பட் ஐ திங்க் எனி ஒன் கேன் ரீட் இட். எனி ஒன் ஹூ இஸ் செல்லிங் அ சர்வீஸ் ஆர் சொல்யூஷன், தே கேன் ரீட் இட். ஐ ஹோப் திஸ் வில் help you. And yeah, with that, I would like to end my session. Thank you guys. There is always a treasure at the end of the tunnel. Thank you so much, sir. Now we call upon Mr. Mohan K. from Ipopay for a grand launch of product of Agnel John, please. Please give a big round of applause. That's wonderful. Lecture head by Agnel John. Mr. Mohan K., founder of Ipopay, has given a beautiful opening for the same. Thank you, sir. Thank you so much. I now call upon Mr. Jay Shakti, sir, onto the stage, please, for felicitating Agnel John. Please put a big round of applause together. So whenever Agnel John comes here, I just remember there is always a treasure at the end of the tunnel. Thank you so much, sir. It was really intriguing session.